Disclaimer. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஆஃப் நெல்சா. நான் உங்கள் மகேஷ். இந்த எபிசோட் டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறதோட செலிப்ரேஷன் ஆஃப் டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி அப்படின்னு சொல்லலாம். லேட்டராக தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ரெட்ரோவை பார்த்துட்டு ரெட்ரோக்கு நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். நீங்கள் தானே பாரு, நீங்கள் மறுபடியும் பாடுறா ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லடா வெண்ண அப்படின்ட்டு கமெண்ட்டாக போடுங்க. இப்போ நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ஸ்டோரி, இலங்கையில் இருக்க ஒரு ஃபேமிலி பொருளாதார நெருக்கடியால் அங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அவங்க இந்தியாவுக்கு வந்து இங்கே எதனா ஒரு வேலையை பார்த்து பழிச்சுப்போம், நம்ம நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்ட்டு கள்ளத்தோணி ஏறி தமிழ்நாடு ராமேஸ்வரம் வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா யோகி பாபு. அவர் தான் வந்து சிம்ரனோட அண்ணனா பண்ணியிருக்காரு. மெயின் ஹீரோவா நம்ம சசிகுமார் பண்ணியிருக்காப்புல. பெரிய பையனா அவேஷம் படத்தில் நடித்த ஒரு மலையாள ஆக்டர் பண்ணியிருக்காப்புல. சின்ன பையனா ராட்சசி படத்தில் நடித்த குட்டி பையன் நடிச்சிருக்காப்புல. இவங்க ராமேஸ்வரம் வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல போலீஸ்கிட்டே மாட்டிக்காங்க. போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கவர் வந்து நம்ம ரமேஷ் திலக். அவர்கிட்ட ஒரு கதையை கட்டி விட்டு சின்ன பையனோட டேலண்ட் மூலிமா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே சர்வே ஆனாங்களா இல்லையா, இல்லை திருப்பி போலீஸ் கிட்ட மாட்டி இலங்கைக்கே போனாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி. இதில் வந்து எமோஷனையும் ஹியூமர் போர்ஷனையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டைரக்டர் அபிஷன் ஜீவித் வெற்றி பெறாரு. எமோஷன் பார்ட்டுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நம்ம அபிஷன் ஜீவித். அவரே அந்த படத்தில் ஒரு கேமியோவும் பண்ணியிருக்காரு. அந்த கேமியோவில் அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். சூப்பரான படமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம சசிகுமார் அவருக்கு வந்து அயோத்தி படத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான தரமான படம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அயோத்தி படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சூப்பரான படமாக இருந்துச்சு அயோத்தி. அதுக்கப்புறமா வந்திருக்க படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒரு தந்தை எந்த அளவுக்கு தன் மகனையும் ஃபேமிலியும் காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவார் அப்படின்றது தான் இந்த படத்தின் மூலிமா சசிகுமாரோட கேரக்டர் மூலிமா நம்மளுக்கு சூப்பராக எடுத்துக்காட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் கதைக்களம் முழுக்க சென்னைக்குள்ளேயும் ஒரே ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே மட்டும்தான் நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார் நம்ம டைரக்டர் அபிஷன் ஜீவித். இதில் மெயினாக நம்ம எம்எஸ் பர்ஸ்கரோட கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இளங்கோ குமரவேல் அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டருமே சூப்பராக வடிவமைச்சிருந்தார். இளங்கோ குமரவேலோட ஒரு எமோஷன் பார்ட் அது வந்து செம்மையாக ஒர்க் ஆச்சு படத்தில். ஒரு தெருவுக்குள்ளே இருந்தாலும் யாருமே ஜாஸ்தி பேசிக்காமல் ஒரு சிட்டி லைஃப் வாழ்கிறவங்கள ஒன்று சேர்க்குற மாதிரி இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சசிகுமாருக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எப்படி இவங்க எல்லாமே சேர்ந்து சால்வ் பண்ணாங்க, கூட நின்னாங்க அப்படின்றதான் இந்த படம் சூப்பராக எடுத்து காட்டியிருந்தார். அதே மாதிரி மியூசிக் நம்ம ஷான் ரோல்டர் அவரோட மியூசிக்கில் இந்த படத்தோட பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஃபீல் குட்டாக இருந்துச்சு. டைம் பாஸ் பேஸில் ஒருத்தர் வந்து பாட்டெல்லாம் பாடுவார். அவரோட பேர் வெங்கட். அவர் வந்து ஒரு பாட்டு இந்த படத்தில் பாடியிருக்காப்புல. அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு படத்தில் பார்க்க. அதே மாதிரி இப்போ வர எல்லா ஃபீல் குட் படத்துலையும் நம்ம தலைவன் யுவனோட ஒரு சாங் இல்லாமல் படத்தை முடிக்க மாட்டாங்க. அந்த பாட்டும் அப்சல்யூட்லி சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபிஸ்டும் இருக்கட்டும், எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எந்த விதமான தப்பான சீனுங்களும் கிடையாது. படத்தில் ஒரு சில பேட் வேர்ட்ஸ் இருக்கு, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, அதையும் மியூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த சின்ன பையனோட காமெடி சீன்ஸ் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து ஒரு விஜய் ஃபேனுன்ற ரெஃபரன்ஸ் வச்சதால எந்த பேரு ஜோசப் குருவில்லை டைலாக் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான சீன் இருக்கும். அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு லவ் ஃபெயிலியர் சீன், அப்பா அம்மா எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வீடியோவை காட்டி இங்க பாருப்பா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம பெரிய பையன். அந்த சீன்ல சின்ன பையன் இறங்கி அந்த ஒரு பாட்டை போட்டு செம்மையா டான்ஸ் ஆடுவாப்புல. அந்த சீனும் சூப்பரா இருந்துச்சு படத்துல பாக்குறதுக்கு. இந்த படம் செம்ம சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி சீன்லாம் ஒர்க் ஆயிருக்கு, செகண்ட் ஹாஃப்ல காமெடி சீன்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அதுல வர ரமேஷ் திலகோட பர்ஃபார்மன்ஸ் தான் சரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. கடைசியில் ரமேஷ் திலக் ஒரு டைலாக் சொல்லுவார், உங்களை யாரா அகதிகள் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு லாங் ஆன் ஷாட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் வந்து சசிகுமார் பின்னாடி அந்த ஸ்ட்ரீட் பீப்புளே நிற்பாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு சீனில் கோஆர்டினேட்டே இருக்காது, பட் ஆனால் எல்லாருமே சசிகுமாரை காப்பாற்றிருப்பாங்க யாருக்குமே தெரியாமல். அதெல்லாம் வந்து பயங்கர சூப்பரான எமோஷன் சீன். ஒரு சில சீன்கள்லாம் நம்ம கண்ணே கலங்குது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு அபிஷன் ஜீவித்.
கண்டிப்பா தரமான டைரக்டர் ஒருத்தர் தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு. அடுத்த படத்துல எப்படி பண்றாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி $1 மில்லியன் ஸ்டுடியோ அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்களோட ஒர்க்கும் செமையா இருக்கு. அவர் எப்படி ஸ்கிரிப்ட் எல்லாம் செலெக்ஷன் பண்றாருன்னு தெரியல. நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்லாம் எடுத்து நல்ல நல்ல தரமான படங்களா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நிறைய படங்கள் அவரும் கொடுக்கணும். இதுக்கு மேல என்ன சொல்ல, செம்ம படம், தரமான படம். வேலை வெட்டி இல்லாம வெட்டியா இருந்தாலும் சரி, இல்ல வேலையே இருந்தாலும் சரி, ஒரு டைம் போயிட்டு பாருங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இப்போ மிஸ் பண்ணிட்டு ஐயோ இந்த படத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா தரமான படம். கொடுக்குற $100 இருக்கட்டும் இல்லை $200 இருக்கட்டும், கண்டிப்பா ஒருத்தா இருக்கும். ஒன் டைம் போயிட்டு பிக் ஸ்கிரீன்ல வாட்ச் பண்ணுங்க இந்த படத்தை. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் மகேஷ். அடுத்து எதனா ஒரு மொக்க வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். பாய் பாய். அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.